பொதுவாக தங்க விலை ஏன் உயர்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? எப்பவுமே பொதுமக்கள் வாங்குறதுனால விலை ஏறாது. ஒவ்வொரு நாட்டு கவர்மெண்ட்டும் தங்கம் வாங்கி ஸ்டாக் வைக்கிறதுனால தான் தங்கத்தோட விலை உலக அளவுல ஏறுது. வரும் காலங்களில் கிட்டத்தட்ட செப்டம்பர் மாசம் 1 கிராம் தங்கம் விலை 60,000 முதல் 62,000 வரை போறதுக்கு வாய்ப்பிருக்கு. தற்போது தங்கம் விலை குறைவதற்கு காரணம், எந்த ஒரு நாடும் கடந்த 4-5 மாதங்களாக தங்கத்தை வாங்கி இருப்பு வைக்கவில்லை. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் இதற்கு ஒரு முக்கிய காரணம். கடந்த காலங்களில் போர் நடந்தால் தங்கம் விலை உயரும். ஆனால் இந்த முறை நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. ஈரானில் உலக உற்பத்தியில் 40% எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுகிறது. போர் காரணமாக எரிபொருளுக்கு தட்டுப்பாடு வந்துவிடுமோ என்ற பயத்தில் நாடுகள் தங்கத்தை வாங்குவதை நிறுத்திவிட்டு எரிபொருளில் கவனம் செலுத்துகின்றன. சீனா, இந்தியா, ரஷ்யா போன்ற பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்கா டாலருக்கு மாற்றாக தங்கத்தை இருப்பு வைத்திருந்தன. ஆனால் தற்போது எரிபொருள் தேவை அதிகரித்துள்ளதால் தங்கத்தின் மீதான முதலீடு குறைந்துள்ளது. நகை வியாபாரம் மற்றும் தொழிலாளர்கள் கடந்த 2 வருஷமாவே பிசினஸ் ரொம்ப கம்மியாதான் இருக்கு. விலையேற்றத்தால பொதுமக்கள் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. பொற்கொள்ளர்களுக்கு, கோல்ட்ஸ்மித்ஸ்க்கு வேலை 70% குறைந்துவிட்டது. வியாபாரமும் 50% வரை சரிந்துவிட்டது. தற்போது விலை குறைந்திருக்கும் இந்த சூழல் நடுத்தர குடும்பத்தினர் தங்கம் வாங்குவதற்கும் முதலீடு செய்வதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் ஈரான் போர் முடிவுக்கு வந்தவுடன் நாடுகள் மீண்டும் தங்கம் வாங்க தொடங்கும்போது விலை மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.